சிலுவை பாதை முன்னுரை. புனித ஜான் மரிய வியானி, எனக்கு கடவுளுக்கு பிறகு குருவானவர்தான் எல்லாம். மேலும் குருவானவரும் வானதூதரும் ஒன்றாக வரும்போது முதலில் குருவானவருக்கே வணக்கம் செலுத்துவேன். ஏனெனில் கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தமாக மாற்றும் பேறு பெற்றவர் குருவானவர். குருவானவர் இல்லையேல் இயேசுவின் கல்வாரி பலி இல்லை என்று கூறியுள்ளார். இத்தகைய மதிப்புமிக்க குருக்கள் தங்களின் பணிவாழ்வில் பல்வேறு நெருக்கடிகளையும் சவால்களையும் எதிர்கொள்கின்றனர். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று கூறி இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற பணியை நிறைவுடன் செய்யும் குருக்கள் இயேசுவை போன்று சிலுவை பாதையில் பயணிக்கின்றனர். இன்றைய நாளிலே குருக்கள் மேற்கொள்ளும் சிலுவை பாதையினை இயேசுவின் பாடுகளோடு இணைத்து சிந்திப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். முதலில் தூய ஆவியானவரின் அருள் கொடைகளை கேட்டு ஜெபிப்போம். தூய ஆவியே எழுந்தருளீர், வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருளீர், நன்கொடை வள்ளலே வந்தருளீர், இதய ஒளியே வந்தருளீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்மீக விருந்தினரே, இனிய தன்மையை தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெறுமை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவாசிப்பவருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றும் இல்லை. நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுட்டதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வனவாதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமென். சிலுவை பாதை தொடக்க ஜெபம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் செய்த பாவங்களுக்கு மனதுருகி இறைவனின் மன்னிப்பை வேண்டி இந்த உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனமாக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். உன்னை தேடி வந்தேன், உன் பாதை நடந்தேன், எனக்காக பலியாகும் என் இயேசுவே. உன்னை போல நிதம் வாழும் வரம் தாருமே, உன்னை தேடி வந்தேன்.
நிலை. இயேசுவை பிலாத்து சாவுக்கு தீர்ப்பிடுகிறான். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 12 முடிய. அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்குனராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளராகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் குருக்களை ஏற்படுத்தினார். சிந்தனை: இயேசு கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்டு அவரின் பிரதிநிதிகளாகவும் பிரதிபலிப்பாகவும் மறு கிறிஸ்துவாக திகழும் குருக்களையும் இயேசு கிறிஸ்துவை மணவாளனாக ஏற்றுக்கொண்டு இறை பணிபுரியும் கன்னியர்களையும் துறவரத்தாரையும் சற்றும் தயங்காமல் விமர்சிக்கும் போதும் நமது முன்சார்பு எண்ணங்களை கொண்டு குருக்களை அநீத தீர்ப்பிடும் போதும் அவர்களின் சிறு பிழைகளை கூட பெரிதுபடுத்தி தீர்ப்பிடும் போதும் இயேசு கிறிஸ்துவையே தீர்ப்பிடுகின்றோம். குருவானவரின் மறையுரையை, திருப்பலியை, ஆராதனையை முறையற்று குறைகூறும் போதும் அவர்களை பற்றி கேட்டதை வைத்து மிகைப்படுத்தி பேசும் போதும் நாம் நமது உள்ளத்தில் மறைந்திருக்கும் பரிசேயத்தன மனநிலையை வெளிப்படுத்துகிறோம். சிந்திப்போம். ஜெபம். இனிய இயேசுவே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்காதபடி ஆண்டவர் என்னை காப்பாராக என்ற தாவீதின் ஜெபத்தை நாமும் ஜெபித்து துறவரத்தாரை பெருமைப்படுத்துவோம். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். உன்னை தேடி வந்தேன், உன் பாதை நடந்தேன், எனக்காக பலியாகும் என் இயேசுவே. உன்னை போல நிதம் வாழும் வரம் தாருமே, உன்னை தேடி வந்தேன். இரண்டாம் நிலை. இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் இறைவார்த்தை. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். சிந்தனை: பங்கின் வளர்ச்சி பணிகளில் நடுநிலை தவறாமல் குருக்கள் எடுக்கும் முடிவுகள் ஒரு சிலருக்கு பாதகமாக அமையும் போது குருக்களுக்கு எதிராக வீண் வதந்திகளை பரப்பி அவர்களுடைய பெயரை கெடுக்கும் தருணங்களில் சொல்லொண்ணா வேதனையில் உழலும் குருக்கள் மற்றும் துறவிகள் இயேசுவுடன் இணைந்து சிலுவை சுமக்கின்றனர். ஆர்வமுடனும் துடிப்புடனும் இறையரசு பணிபுரிய பங்குத்தலங்களில் பொறுப்பேற்கும் குருக்கள் பங்கில் இறை மக்களிடையே நிலவும் முரண்பட்ட கருத்துக்களால் நற்செய்தி பணியை சிறப்பாக செய்ய முடியாமல் மனம் வருந்தும் தருணங்களில் இயேசு சிலுவை சுமக்கிறார். ஜெபம். இனிய இயேசுவே, என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர் என்ற உமது வாக்குறுதிகளின்படி குருக்கள் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வரமருளும். ஆமீன்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். உன்னை தேடி வந்தேன், உன் பாதை நடந்தேன், எனக்காக பலியாகும் என் இயேசுவே. உன்னை போல நிதம் வாழும் வரம் தாருமே, உன்னை தேடி வந்தேன். மூன்றாம் நிலை. இயேசு சிலுவையின் கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தை. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களைப் பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. சிந்தனை. வேத கலாபனை காலத்தில் மட்டுமல்ல, இன்றும் சமூக பணிகளில் ஈடுபட்டு வரும் குருக்களும் கண்ணியர்களும் பிரிவினைவாத சக்திகளால் தொடர் விமர்சனங்களுக்கு ஆளாகி வருவது நன்கு அறிந்ததே. துறவரத்தாரால் நடத்தப்படும் கருணை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மீது மத சாயம் பூசப்பட்டு அவர்களின் சமூக பணிகளும் சேவைகளும் கொச்சைப்படுத்தப்படும் போதும் அநீத தண்டனைகளுக்கு ஆளாகும் போதும் இயேசுவுடன் சேர்ந்து இடறி விழுகின்றனர். கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களில் பயின்ற பலர் இன்று நாடு முழுவதும் பல்வேறு உயர் பதவிகளை வகித்து வருகின்றனர். இவ்வாறு அறிவு மட்டுமின்றி ஒழுக்கத்திற்கும் சுய கட்டுப்பாட்டிற்கும் முன்னுரிமை வழங்கும் கிறிஸ்தவ நிறுவனங்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக பரப்பப்படும் வதந்திகளாலும் இயேசு கிறிஸ்து இடறி விழுகின்றார். ஜெபம். இனிய இயேசுவே, நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை. அவை சிறிது காலம்தான் நீடிக்கும், ஆனால் ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன. எனவே நாங்கள் மனம் தளருவதில்லை என்ற பவுலடியாரின் துணிவுடன் பணிவாழ்வில் குருக்கள் சந்திக்கும் சவால்களை ஆற்றலுடன் எதிர்கொண்டு பணியாற்ற ஆற்றல் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். உன்னை தேடி வந்தேன், உன் பாதை நடந்தேன், எனக்காக பலியாகும் என் இயேசுவே. உன்னை போல நிதம் வாழும் வரம் தாருமே, உன்னை தேடி வந்தேன். நான்காம் நிலை. இயேசு தம் அன்னையை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 26 மற்றும் 27. இயேசு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். சிந்தனை. அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்தது போன்று தன் பிள்ளைகளாகிய குருக்கள் மீதும் மிகுந்த அன்பும் கரிசனையும் கொண்டுள்ளார் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி. அன்று கல்வாரி பாதையில்
படை வீரர்களால் சித்திரவதை அனுபவித்த இயேசுவை சந்தித்து திடப்படுத்தியது போன்று இன்றும் குருக்கள் மற்றும் துறவிகள் தங்களின் கற்பு, கீழ்ப்படிதல், ஏழ்மை போன்ற புண்ணியங்களுக்கு எதிராக அலகையினால் சோதிக்கப்படும் போது அன்னை மரியாள் எதிர்கொண்டு அவர்களை திடப்படுத்தி குருத்துவத்தில் நிலைத்து நிற்க துணை புரிகிறார். அவரின் மனநிலையில் நாமும் குருக்களோடு தோழமை பாராட்டி பணியாற்றுவோம். ஜெபம். இனிய இயேசுவே, அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. இயேசுவே, குருக்கள் தங்களின் குருத்துவ வாழ்வில் குற்றமின்றி உண்மையுடனும் பணிபுரிய வரமருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். உன்னை தேடி வந்தேன், உன் பாதை நடந்தேன், எனக்காக பலியாகும் என் இயேசுவே. உன்னை போல நிதம் வாழும் வரம் தாருமே, உன்னை தேடி வந்தேன். ஐந்தாம் நிலை. இயேசு சிலுவை சுமக்க சீமோன் உதவுகிறான். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 13. கோவிலில் வேலை செய்வோர் கோவில் வருமானத்திலிருந்தே உணவு பெறுவர். பீடத்தில் பணிபுரிவோர் பழி பொருட்களில் பங்கு பெறுவர். இது உங்களுக்கு தெரியாதா? சிந்தனை. பாலூட்டி வளர்த்த தாயையும் சீராட்டி வளர்த்த தந்தையையும் உற்ற துணையாயிருந்த உடன்பிறப்புகளையும் துச்சமென கருதி இயேசுவின் வழியில் இறையரசு பணிபுரிய இன்முகத்துடன் மக்களோடு மக்களாக வாழும் குருக்கள் மற்றும் துறவிகள் தங்களின் பணிவாழ்வில் சந்திக்கும் துன்பங்கள் ஏராளம். இவர்களின் உடல் சுகவீனங்களில் உடனிருந்து நெருக்கடி நேரங்களில் தோள் கொடுத்து பங்கின் வளர்ச்சி பணிகளில் அவர்களுடன் இணைந்து துடிப்புடன் செயலாற்றும் போதெல்லாம் இறை மக்களாகிய நாம் அவர்களின் குருத்துவ வாழ்வின் சுமைகளை பகிர்ந்து கொண்டு சீமோன்களாக மாறுகிறோம். ஜெபம். இனிய இயேசுவே, அவரின் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்ற உமது வாக்குறுதிகளை மனதில் ஏற்று குருக்களுக்கு உதவிடவும் அதன் வழியாய் விண்ணக பேறு பலன்களை பெற்றுக்கொள்ளவும் அருள்தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். உன்னை தேடி வந்தேன், உன் பாதை நடந்தேன், எனக்காக பலியாகும் என் இயேசுவே. உன்னை போல நிதம் வாழும் வரம் தாருமே, உன்னை தேடி வந்தேன். 6ஆம் நிலை. இயேசுவின் முகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
மத்தேயு 5ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 14 முதல் 16 முடிய. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். சிந்தனை. இயேசுவின் முகத்தில் வாட்டத்தை கண்டதும் படை வீரர்களை மீறிச் சென்று அவரது முகம் துடைத்த வெரோனிக்காவை போன்று கொரோனாவின் கொடூர தாண்டவத்தால் உலகம் கண்டிராத தொடர் ஊரடங்கினால் வாழ்வாதாரங்களை இழந்து பசி பட்டினியால் வீதியோரங்களில் விழுந்து கிடந்த மக்களின் பசியை போக்க அநேக குருக்களும் கன்னியர்களும் தங்களின் உயிரை துச்சமென கருதி வீதிகளில் இறங்கி விளிம்பு நிலையிலுள்ள இம்மக்களுக்கு உணவு மற்றும் உடைகள் கொடுத்து இம்மனிதர்களின் முகத்தில் இயேசுவின் முகம் கண்டு தொண்டாற்றிய துறவரத்தார் போற்றுதற்குரியோரே. இப்பணி செய்யும் குருக்கள் மற்றும் துறவரத்தாருக்கு விருப்பு மனநிலையுடன் தோழமையும் உதவியும் புரிய உறுதியேற்போம். ஜெபம். இனிய இயேசுவே, மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற உமது வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கும் விதமாக பிறரன்பு பணியில் ஈடுபடும் குருக்கள் மற்றும் துறவரத்தாரின் பணி சிறக்க அருள் புரியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். உன்னை தேடி வந்தேன், உன் பாதை நடந்தேன், எனக்காக பலியாகும் என் இயேசுவே. உன்னை போல நிதம் வாழும் வரம் தாருமே, உன்னை தேடி வந்தேன். 7ஆம் நிலை. இயேசு திரும்பவும் கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கலாத்தியர் அதிகாரம் 3 இறை வார்த்தை 28. இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். சிந்தனை. பங்கு பேரவையிலும் பங்கில் இயங்கி வரும் குழுக்களிலும் உள்ள ஒரு சில இறைமக்கள் பழமைவாதத்தினாலும் தீண்டாமை எண்ணத்தினாலும் அருள்பொழிவு செய்யப்பட்ட குருக்களை அவர்களின் குடும்ப பின்னணி மற்றும் ஜாதி அடிப்படையில் குருக்களுக்கு துறவிகளுக்கு எதிராக குழுவாக பிரிந்து அவர்களை பணி செய்ய விடாமல் தடுக்கும் போதும், குருக்களும் தன் சார்ந்தவர்களோடு தனது அடையாளத்தை தீடும் போதும், ஜாதியம் என்ற முட்டுக்கட்டையில் இயேசுவும் குருக்களும் தடுக்கி விழுகின்றனர். விழிப்புணர்வு கொள்வோம், விடுதலை வாழ்வை சுவைப்போம். ஜெபம். இனிய இயேசுவே, நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம், ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள் என்ற அறிவுரையின்படி குருக்கள் துறவிகள் நலனிலும் திருச்சபையின் வளர்ச்சியிலும் ஒற்றுமையுடன் செயல்பட அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். உன்னை தேடி வந்தேன், உன் பாதை நடந்தேன், எனக்காக பலியாகும் என் இயேசுவே.
வாழும் வரம் தாருமே. உனை தேடி வந்தே. எட்டாம் நிலை. இயேசுவை பெண்கள் சந்திக்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பிலிப்பியர் 1 அதிகாரம் 20 முதல் 21 வரை உள்ள இறை வார்த்தைகள். இன்றும் என்றும் வாழ்விலும் சாவிலும் முழு துணிவுடன் கிறிஸ்துவை என் உடலால் பெருமைப்படுத்துவேன். நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே. சிந்தனை. கிறிஸ்துவுக்காக மன உறுதியுடன் தங்களின் வாழ்வு முழுவதையும் பணி குருத்துவத்திற்காக கையளித்த குருக்களின் முதிர்ந்த வயதில் அவர்களின் நிலை என்னவென்று நம்மில் எத்தனை பேர் சிந்திக்கின்றோம்? பங்கு இறைமக்களை தனது உறவுகளாக நேசித்து பணியாற்றிய பசுமையான நினைவுகளை உள்ளத்தில் சுமந்து கொண்டு தள்ளாத வயதில் முதுமையின் இயலாமையால் பணி செய்ய முடியாமல் ஓய்வு பெறும் குருக்களுக்கும் துறவிகளுக்கும் இயேசு ஆறுதல் கூறுகின்றார். ஓய்வு பெற்ற குருக்களை அவ்வப்போது சென்று சந்தித்து அவர்களுடனான உறவு நிலையை புதுப்பித்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் மகிழ்விக்கவும் முயற்சி எடுப்போம். ஜெபம். இனிய இயேசுவே, என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்ற இறை வார்த்தையினால் குருக்களும் துறவிகளும் வலுவூட்டப்பட மன்றாடுகிறோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். உனை தேடி வந்தேன், உன் பாதை நடந்தேன். எனக்காக பலியாகும் என் இயேசுவே, உனை போல நிதம் வாழும் வரம் தாருமே. உனை தேடி வந்தே. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 4 இறைவார்த்தை. அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம். வேதனை, இடர், நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம். சிந்தனை. இறை மக்களுள் ஒரு சிலர் தங்களின் சுய லாபத்திற்காகவும் பதவி ஆசையினாலும் குருக்களை துறவிகளை பயன்படுத்தி அவர்களுக்கு தவறான வழிகாட்டுதல்களை கொடுத்து குருக்களை நேர்மையுடனும் நடுநிலை தவறாமலும் ஆழ்வார்த்து செயல்படாமலும் பணியாற்ற விடாமல் தடை கற்களாய் மாறி இயேசுவோடு குருக்களையும் தடுமாறி விழச் செய்கின்றனர். குருக்களை தடுமாற்றத்திற்கு இட்டு செல்லும் போது திரு அவையும் நெருக்கடிகளை சந்திக்கிறது என்பதை உணர்ந்து நேர்மையுடன் செயல்படுவோம். ஜெபம். இனிய இயேசுவே, உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்ற இயேசுவின் வார்த்தைகளால் உரமூட்டப்பட்டு உள்ளம் சோர்ந்து தளர்ந்து குமுறிக் கொண்டிருக்கும் குருக்களும் துறவரத்தாரும் ஆற்றலும் புத்துயிரும் பெற்று மீண்டும் எழுந்து இறைபணி புரிந்திட அருள்தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள்
சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். உன்னை தேடி வந்தேன், உன் பாதை நடந்தேன், எனக்காக பலியாகும் என் இயேசுவே. உன்னை போல நிதம் வாழும் வரம் தாருமே, உன்னை தேடி வந்தேன். 10ஆம் நிலை. இயேசுவின் உடைகளை கழற்றுகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். லூக்கா 9ஆம் அதிகாரம் 62வது இறைவார்த்தை. கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல. சிந்தனை. கடவுளால் திருப்பொழிவு செய்யப்பட்ட குருக்களில் பலர் ஆன்ம தாகத்தோடும் ஆர்வத்தோடும் உள்ளார்ந்த பற்றுறுதியோடும் இறையரசு பணியை செய்கின்றனர். ஆனால் ஒரு சில குருக்கள் தங்கள் மனித பலவீனத்தாலும் உலக பிரகாரமான காரியங்களாலும் கவரப்பட்டு அழகையின் அந்தகார இருள்களில் சிக்கிக்கொண்டு அதனின்று மீள முடியாமல் குருத்துவ பணியையும் தொடர முடியாமல் ஒருவித குற்ற உணர்ச்சியுடன் இருவகை தலைவர்களுக்கு பணி செய்ய முடியாமல் துறவற வாழ்வை விட்டு வெளியேறி பொது வாழ்வுக்கு செல்லும் போதும் அத்தகைய துறவரத்தார் மீது இறை மக்களாகிய நாம் தொடுக்கும் எதிர்மறையான கருத்துகளாலும் இயேசு கிறிஸ்து அவமானத்திற்குள்ளாகிறார். ஜெபம். இனிய இயேசுவே, கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடையையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை என்பதற்கேற்ப ஒருமுறை பெற்றுக்கொண்ட துறவற அழைப்பில் ஒவ்வொருவரும் இறுதி வரை நிலைத்திருந்து விண்ணக மகிமையை பெற்றுக்கொள்ள வரமருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். உன்னை தேடி வந்தேன், உன் பாதை நடந்தேன், எனக்காக பலியாகும் என் இயேசுவே. உன்னை போல நிதம் வாழும் வரம் தாருமே, உன்னை தேடி வந்தேன். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. புகழ்வார் புகழும் இகழ்வார் இகழலும் எங்களை பாதிப்பதில்லை. ஏமாற்றோர் என அவர்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள். சிந்தனை. இறை மக்களுடன் எழுகின்ற உறவு சிக்கல்களால் குருக்களும் துறவிகளும் பெரிதும் மனதளவில் பாதிக்கப்படுகின்றனர். படைவீரர்கள் எவ்வாறு வக்கிரமத்துடன் இயேசுவின் கரங்களிலும் கால்களிலும் ஆணிகளை அடித்தார்களோ அதே வன்மத்துடன் குருக்களின் மனித உணர்வுகளை மதிக்காமல் அவர்கள் செய்யும் சிறு சிறு தவறுகளை கூட பெரிதாக்கி ஒரு சிலர் தங்களின் வன் சொற்களால் அவர்களின் இதயங்களில் ஆணி அறைகின்றனர். பங்கின் நன்கொடைகளை குருவானவர் தனது சொந்த செலவினங்களுக்கு பயன்படுத்துகிறார் என்ற பொய்யான வதந்திகளால் குருக்களின் கரங்களில் ஆணி அறையப்படும் போது அருள்பொழிவு செய்யப்பட்ட அவரது கரங்கள் அர்ச்சிக்கும் பணியை ஆற்றலுடன் செய்ய முடியாமல் அவதிப்படுகின்றன. திருப்பணியாளர்கள் தவறான இடங்களுக்கு செல்கிறார் என்று தப்பறை கருத்துகள் பரப்பப்படும் போது
குருக்களின் கால்களில் ஆணி அறையப்பட்டு ஊர் ஊராக சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டிய குருக்களது பணிவாழ்வு தடைபடுகிறது. நம் வீண் செயல்களால் நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு தடையாக இல்லாமல் வாழ முயல்வோம். ஜெபம். இனிய இயேசுவே, ஆண்டவருக்கு அஞ்சு, அவருடைய திருப்பணியாளர்களை கைவிடாதே. குருக்களை மதித்து நட, குருக்களை பெருமைப்படுத்து என்ற இறை வார்த்தைகளை சிறமேற்கொண்டு இறைமக்கள் அனைவரும் குருக்களையும் துறவரத்தாரையும் போற்றி பெருமைப்படுத்த அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். உன்னை தேடி வந்தேன், உன் பாதை நடந்தேன், எனக்காக பலியாகும் என் இயேசுவே. உன்னை போல நிதம் வாழும் வரம் தாருமே, உன்னை தேடி வந்தேன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ரோமையர் 15ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை. கடவுளின் அருள்தான் என்னையும் பிற இனத்தாருக்கு பணி செய்ய கிறிஸ்து இயேசுவின் ஊழியனாக்கிற்று. சிந்தனை. திருநிலை பணியாளர்கள் உண்மையை நிலைநாட்டவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பிறரன்பு பணிக்காகவும் நற்செய்தியின் பொருட்டு மறைசாட்சிகளாகி தங்களது இன்னுயிரை துறக்கும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளாய் மாறுகின்றனர். மதச்சார்பு சிந்தனை கொண்ட மத வெறியர்களாலும் ஆட்சியாளர்களின் சதிகார போக்கினாலும் குருக்களின் உயிர் வேட்டையாடப்படும்போது அவர்கள் மன உறுதியுடன் எதிர்த்து நின்று துணிச்சலுடன் சாவை எதிர்கொண்டு கிறிஸ்துவின் உண்மை சீடர்களாக மறை சாட்சிகளாய் மாறுகின்றனர். தங்களின் வாழ்வு முழுவதையும் இயேசுவின் நற்செய்தி பணிக்காக அர்ப்பணித்த குருக்கள் துறவிகள் இறுதியில் தங்கள் உயிரை கொடுக்கவும் தயங்குவதில்லை. மனுக்குல மீட்பிற்காக தம்மையே கையளித்த இயேசுவை போன்று அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர முன்வந்த குருக்கள் தங்களது இன்னுயிரையும் இழக்க துணிவதால் திருவை ஓங்கி உயர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய தியாக பணியாற்றும் குருக்களோடும் துறவரத்தாரோடும் நல் தோழமை பாராட்டி நாமும் சாட்சியாய் வாழ முற்படுவோம். ஜெபம். இனிய இயேசுவே, தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்ற உமது வார்த்தைக்கு ஏற்ப குருக்களும் துறவரத்தாரும் வாழ்ந்து காட்ட வரமருள மன்றாடுகிறோம். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். உன்னை தேடி வந்தேன், உன் பாதை நடந்தேன், எனக்காக பலியாகும் என் இயேசுவே. உன்னை போல நிதம் வாழும் வரம் தாருமே, உன்னை தேடி வந்தேன். 13ஆம் நிலை. இயேசுவின் உடலை சிலுவை நின்று இறக்குகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 37 முதல் 38 முடிய. அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி
அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். சிந்தனை: அன்னை மரியாளின் உள்ளத்தில் ஓர் வாள் ஊடுருவி பாய்ந்தாலும் கொடூர சிலுவை சாவிற்கு தனது மகன் கையளிக்கப்படுகிறார் என்பதை நன்கு அறிந்திருந்தும் இறைவரின் திருவுளத்தை நிறைவேற்ற தனது மகனை கையளித்து இறுதி வரை அவருடன் இணைந்திருந்து இறை திட்டத்தை நிறைவேற்றினார். உயிரற்ற மகனின் உடலை மடியில் கிடத்தியிருக்கும் அன்னை மரியாள் அவரது பணியினை தொடர்ந்திட முனைப்புடன் முன்வரும் பணியாளர்களுக்காக ஏக்கத்துடன் காத்திருக்கின்றார். தேவ அழைத்தல் என்பது இறைவனின் அருள் கொடையாகும். இறைவன் அழைத்தாலன்றி யாரும் இப்பணிக்கு வர இயலாது. அதில் நிலைத்து நிற்கவும் முடியாது. இன்றைய அவசர உலகத்தில் இறைவனின் குரலை கேட்கும் ஆற்றல் அனைவரிடத்திலும் குறைந்துவிட்டது. அன்னை மரியாள் போன்று நாமும் நமது குடும்பங்களில் தேவ அழைத்தல் பெருகவும் நமது பிள்ளைகளை தேவ அழைத்தலுக்கு ஊக்குவிக்கவும் முன்வருவோம். ஜெபம். இனிய இயேசுவே, தேவ அழைத்தல் குறைந்து வரும் இன்றைய காலகட்டத்தில் ஆண்டவரே பேசும் உம்மடியான் கேட்கின்றேன் என்ற சாமுவேலின் கீழ்ப்படிதல் அனைவரிடம் வளரவும், இறைப்பணி செய்யும் ஆர்வம் கொண்ட சிறந்த குருக்களும் துறவரத்தாரும் உருவாக அருள் புரியும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். உன்னை தேடி வந்தேன், உன் பாதை நடந்தேன், எனக்காக பலியாகும் என் இயேசுவே. உன்னை போல நிதம் வாழும் வரம் தாருமே, உன்னை தேடி வந்தேன். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் வைக்கப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். சிந்தனை: இயேசு கிறிஸ்துவால் பெயர் சொல்லி அழைத்து தேர்ந்து கொள்ளப்பட்ட திருப்பணி வாழ்வு ஒரு அளப்பரிய வாழ்வு. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து நிகழ்வுகளுக்கும் குருவானவருக்கே முதலிடம். குருக்கள் இல்லையேல் நற்கருணை இல்லை, நற்கருணை இல்லையேல் திருப்பலி இல்லை, திருப்பலி இல்லையேல் திரு அவை இல்லை. கல்வாரி பலியை நினைவு கூர்ந்து ஜெபிக்கவும் நிறைவேற்றவும் நன்றி கூறவும் குருக்களுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது. இவ்வாறு இயேசுவுக்காகவும் திரு அவைக்காகவும் பொது நிலையினருக்காகவும் பணிபுரியும் குருக்களின் பணிவாழ்வு சிறக்கவும், பங்குகளில் பணியாற்றி நம்மை விட்டு பிரிந்து இறைவனில் சேர்ந்துள்ள குருக்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் நமது குடும்ப ஜெபத்தில் ஜெபிப்பதும் அவர்களுக்காக திருப்பலிகள் ஒப்பு கொடுப்பதும் கடமையாகும். சிந்திப்போம், தோழமை பாராட்டுவோம், இறையாட்சி பணியாற்றுவோம். ஜெபம். இனிய இயேசுவே, எங்களுடைய அதிகாரத்தை உங்கள் அழிவுக்காக அல்ல, உங்கள் வளர்ச்சிக்காகவே ஆண்டவர் தந்திருக்கிறார். எனவே இவ்வதிகாரத்தை கொண்டு திரு அவையை கல்லறையில் புதைக்க முயற்சித்து வரும் தீமைகளிடமிருந்து காப்பாற்றும் ஆற்றலை குருக்கள் ஒவ்வொருவரும் வென்றெடுக்க மன்றாடுகிறோம். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் கல்லறையில் கண்டெடுக்கப்பட்ட ஜெபத்தை இணைந்து சொல்வோம். இயேசுவின் நேச இருதயமே, உம் திரு இருதயத்தின் அருள்சுடர் ஒளியிலிருந்து என் விசுவாச ஒளியை பெற்று நான் வாழ என்னை உமக்கு நிரந்தரமாக அர்ப்பணிக்கின்றேன்.
ஓ மிகவும் வந்திக்கத்தக்க கர்த்தாவும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பெரும் பாவத்திற்காக கொலைக்களத்தில் உண்மையாகவே இறந்தீர். ஓ கிறிஸ்து இரட்சகருடைய பரிசுத்த சிலுவையே, எங்கள் நினைவுகளை கவனியும். ஓ ஆண்டவருடைய பரிசுத்த சிலுவையே, எந்த ஆயுத அபாயங்களுக்கும் எங்களை தப்புவியும். ஓ கர்த்தருடைய பரிசுத்த சிலுவையே, சகல துன்பங்களினின்றும் காப்பாற்றும். ஓ இயேசு இரட்சகரின் பரிசுத்த சிலுவையே, எங்கள் எதிரிகளிடமிருந்து எங்களை பாதுகாத்தருளும். ஓ எங்கள் கர்த்தருடைய பரிசுத்த சிலுவையே, எங்கள் அபாய மரணத்தினின்றும் எங்களை காப்பாற்றி நித்திய ஜீவனை தந்தருளும். ஓ சிலுவையில் அறையுண்ட நசரேயனாகிய இயேசு நாதரே, எப்பொழுதும் எங்கள் மீது இரக்கம் வையும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய மகிமையாலும் அவருடைய பாடுகளாலும் உயிர்த்தெழுதலினாலும் தேவத்தன்மைக்குரிய மோட்ச ஆரோகணத்தினாலும் எங்களை பரலோகத்தில் சேர்க்க உண்மையாகவே அந்த நாளில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தீர். மெய்யாகவே நீர் பிறந்த 13ஆம் நாள் 3 ராஜாக்களால் தூபம், பொன், வெள்ளி போலம் முதலிய காணிக்கை அளிக்கப்பட்டீர். பெரிய வெள்ளிக்கிழமையில் கல்வாரி மலையின் மேல் சிலுவையில் அறையப்பட்டு உயிர் விட்டு நிக்கோதேமு, சூசை என்னும் பக்தர்களால் சிலுவை நின்று இறக்கி அடக்கம் செய்யப்பட்டீர். மெய்யாகவே நீர் மோட்சத்திற்கு எழுந்தருளினீர். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய மகிமையானது எங்களை சத்துருக்களுடைய வஞ்சனைகளினின்றும் இப்போதும் எப்போதும் காப்பாற்றும். ஓ ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மீது கிருபையாயிரும். புனித மரியாயே, புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஓ கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய பாடுகளின் வழியாய் இந்த பாவ உலகத்தினின்று உம்முடைய ஆத்துமம் பிரிந்தது உண்மையே. அப்படியே நாங்களும் எங்கள் வாழ்வில் நாங்கள் படும் துன்பங்களை உமது இரக்கத்தின் கண் கொண்டு பாரும். எங்கள் பாடுகளை யாதொரு பழியும் கூறாமல் பொறுமையோடு சகிக்க கிருபை கூர்ந்தருளும். உமது பாடுகளின் மூலமாக எங்களுக்கு நேரும் எல்லா இடையூறுகளிலும் இப்போதும் எப்போதும் எங்களை தப்புவியும். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீர் வார்த்தைப்பாடு கொடுத்தபடினாலே இயேசுநாத சுவாமி பாடுபட்டு சிந்தின திருரத்த பலன்களை பார்த்து எங்கள் பாவங்களை எல்லாம் பொறுத்து எங்களுக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்தருளீர் என்று உறுதியாக நம்புகிறோம். ஆமென். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அன்னையின் பரிந்துரையை வேண்டி, அருள்நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.